கடகம் ராசி என்பர்களே இனிய வணக்கம். கடகம் ராசிக்காரங்க வாழ்க்கையில இயல்பாகவே பிறந்த வயதிலிருந்து பிறந்த குழந்தையாக இருக்கும் பொழுதிலிருந்து பழைய நினைவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிரச்சனைகளை தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். அதுவும் உங்களுக்கு நன்றாகவே தெரியும். இருந்தாலும் அது எப்படி ஏற்படுகிறது, யாரால், எந்த ஒரு மூணாவது நபரால் ஏற்படுகிறது என்று கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தெரியாது. ஆனா இப்போ சமீபத்துல பழைய நினைவுகள் தற்போதைய உறவுகளை, புதிய உறவுகளை காயப்படுத்தியிருக்கும் அல்லது பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். இந்த மாதிரியான சில நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். பழைய உறவுகள் அவர்கள் உங்களிடம் பேசி பழகி அவர்கள் உங்களை விட்டு சென்றிருக்கலாம். இப்பொழுது உங்களுக்கு திருமணம் கூட ஆகியிருக்கலாம் அல்லது மீண்டும் ஒரு காதல் வாழ்க்கையிலோ ஒரு நண்பர்கள் வட்டாரத்திலோ ஒரு குடும்ப வாழ்க்கையிலோ நீங்கள் இருந்து கொண்டும் இருப்பீர்கள். ஆனால் அந்த பழைய நினைவுகள் மீண்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து நீங்கள் அவர்களிடம் பேசுவதை பார்க்கும் பொழுதோ அல்லது பழகுவதை பார்க்கும் பொழுதோ இப்போ இருக்கக்கூடிய புதிய உறவுகளுக்கு அது பிடிக்காமல் போயிருக்கும். அதனால் அந்த பழைய உறவுகளினால் புதிய உறவுகள் இப்பொழுது காயப்படுத்தப்பட்டு அது மட்டுமல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு பிரிக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் இன்னும் இருந்து கொண்டுமே தாங்க இருக்கும். அதனால முடிந்த அளவுக்கு பழைய நினைவுகளையும் பழைய உறவுகளையும் ஒட்டுமொத்தமாக நீங்கள் ஒதுக்கி வைப்பதே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். ஒரு நாள் அவர்களிடம் நீங்கள் பேசுவது நல்லாகத்தான் இருக்கும். ஆனால் அதற்காண்டி நீங்கள் எதிர்காலத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் யோசித்து புலம்பிக் கொண்டும் இருப்பீங்க. அதனால முடிந்த அளவுக்கு பழைய உறவுகளை தள்ளி வைத்துக் கொள்ளுங்கள். அதுவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். பல வருடங்களுக்கு முன் நடந்த ஒரு சம்பவம் கூட மனதில் இன்னும் பதிந்து கொண்டே தான் இருக்கும். அதை உங்களால் மறக்கவே முடியாது. ஆனால் பல வருடங்கள் ஆகியிருக்கலாம். அது சிறு வயதில் பிறந்த ஒரு வயதிலோ அல்லது குழந்தையாக இருக்கும் பொழுது கூட நடந்திருக்கலாம். இருந்தாலும் அந்த ஒரு வழிகளும் அந்த பழைய நினைவுகளும் இன்னமும் உங்களை விட்டு நீங்காமல் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டுமே தான் இருக்கும். அதுவும் உங்களுக்கு நன்றாகவே தெரியும். அந்த பழைய காயங்களை நீங்க அடிக்கடி நினைவுபடுத்தியதால் தற்போதைய உறவுக்குள் அடிக்கடி நீங்க பாதிக்கப்பட்டு கொண்டே தான் இருப்பீர்கள். இது ஏன் ஏற்படுகிறது, எதனால் ஏற்படுகிறது என்றெல்லாம் தெரியாமல் உங்களுடைய மனதிற்குள் அது இன்னும் கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டு தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் உருவாக்கி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். அப்போது நீ இப்படி செய்தாய் என்ற வார்த்தைகள் பலமுறை குடும்பத்தில் புதிய காயங்களை இன்னும் உருவாக்கி இருக்கலாம். கடந்த காலத்தை விட முடியாத ஒரு மனநிலை சில உறவுகளை பலவீனப்படுத்தி கொண்டே தாங்க இருக்கும். அதனால புதிய உறவுகள் வேண்டும் என்றால் முடிந்த அளவுக்கு நீங்க பழைய உறவுகளிடம் பேசாமலும் பழைய உறவுகளிடமிருந்தும் நீங்கள் விலகி இருப்பதுதான் மிக பெரிய அளவுல உங்களுக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். கடகம் ராசிக்காரங்க கடந்த கால நினைவுகளையும் தங்களுக்கு கிடைத்த துரோகங்களையும் எளிதில் மறக்காதவர்கள். அதனாலேயே உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீடான ஆயுள் மற்றும் அவமான ஸ்தானத்தில் சனியின் பார்வையோ அல்லது கேதுவின் சஞ்சாரமோ இருக்கும் போது கடந்த காலத்தில் நடந்த கசப்பான சம்பவங்களை, ஏமாற்றங்களையும் நீங்கள் தற்போதைய நல்வாழ்க்கையோடு நீங்கள் ஒப்பிட்டு பேச தொடங்கியிருப்பீங்க. ஆனால் அப்படி நீங்க செய்யக்கூடாது. உங்களுடைய வாழ்க்கை எப்பொழுது முன்னேற்ற பாதையை நோக்கி செல்கிறதோ அப்பொழுதெல்லாம் பழைய நினைவுகளை உங்களுடைய மனதிற்குள்ளேயானால் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் வெளியில் நீங்கள் யாரிடமும் கூறக்கூடாது. உங்களுடைய புதிய வாழ்க்கை துணையோ அல்லது புதிய மனிதர்களோ நண்பர்களோ உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வருகிறார்கள் என்று நன்றாக பேசுகிறார்கள், பழகுகிறார்கள் என்றெல்லாம் அவர்களை உங்களிடம் கேட்டால் கூட அப்படி ஒன்றும் நடந்தது கிடையாது என்று கூறினால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் நன்மைகளை தேடி கொடுக்கும். எனவே முடிந்த அளவுக்கு பழைய விஷயங்களை பற்றி நீங்கள் பேசவே பேசாதீர்கள். அப்படி பேசுனீங்க அப்படின்னா அதுதான் உங்களுடைய வாழ்க்கையை அழிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆயுதமாகவே மாறிவிடும். அன்று நீ அப்படி செய்தாய் என்று தற்போதைய துணையையோ அல்லது குடும்ப உறுப்பினர்களையோ நீங்கள் குத்தி காட்டுவது அவர்களுடைய தற்போதைய தூய்மையான அன்பை காயப்படுத்திவிடும். ஆனால் நீங்கள் உங்களுடைய பழைய நினைவுகளை பற்றியும் உங்களுடைய வாழ்க்கை துணையோட பழைய காலத்தை பற்றியும் பழைய மனிதர்களை பற்றியும் நீங்கள் எதை பற்றியும் பேசக்கூடாது. இப்பொழுது அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று பார்த்ததே வாழணுமே தவிர மற்றவங்களை பற்றி நீங்கள் இந்த மாதிரியான காரியங்களை பேசினீர்கள் என்றால் அது மிகப்பெரிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிரச்சனைகளைத்தான் தேடி கொடுக்கும். அவங்களின் தற்போதைய தூய்மையான அன்பை அது காயப்படுத்திவிடும். கடந்த காலம் என்பது உதிர்ந்த இலைகள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். நிகழ்கால பந்தங்களுக்கு மதிப்பளிப்பது மட்டுமே உங்களுடைய இல்லறமான நந்தவனமாகவே மாற்றும் என்று கோச்சார பலன்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே எச்சரித்துக் கொண்டிருக்கிறது. எனவே முடிந்த அளவுக்கு பழைய காலங்களில் எது நடந்தாலும் அது எவ்வளவு பெரிய துரோகம், எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதனை விட்டு நீங்கள் வெளியில் வருவதே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்களே தேடி கொடுப்பதற்கான மிகப்பெரிய ஒரு ஆயுதமாகவே இருக்கும். இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா, அந்த மாதிரி பழைய நினைவுகளினால் ஏதேனும் பிரச்சனைகள் வந்திருக்கிறதா என்பதையும் நீங்கள் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும்.
வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் வருமானம் பெறுவதற்கான வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்படும். அந்த வருமானம் பெறுவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டு நீங்கள் நினைத்ததையும் நினைத்த இடங்களையோ சொத்து சுகங்கள் வாங்குவதையோ வீடு மனைகள் புதியாக கட்ட வேண்டும் வாங்க வேண்டும் என்று இருக்கக்கூடிய ஆசைகள் அனைத்தையும் நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் நிறைவேற்றிக் கொள்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். வியாபாரத்தில் சில மாற்றங்களை நீங்கள் செய்து கொள்வீர்கள். அது உங்களுக்கு இன்னும் நன்மைகளை நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். உத்தியோக பணிகளில் சில சூட்சமங்களை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு நபர்களாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் வந்து விடுவீங்க. பிள்ளைகளின் உயர்கல்வி குறித்த சிந்தனைகள் உங்களுக்குள்ள மேம்படும். அந்த உயர்கல்வியினால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே எல்லாமே நல்லதையும் உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்குள்ள தேடி கொடுப்பாங்க. இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் பணத்தை அதிகமாக செலவழிப்பது போல தோன்றும். ஆனால் எதிர்காலத்தில் உங்களுடைய குழந்தைகள் சம்பாதிப்பதை பார்த்து உங்களுடைய மனதானது மகிழ்ச்சி அடையும். அப்படிப்பட்ட ஒரு நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரப்போகிறது. வாழ்க்கை துணைவர் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் உங்களை தானாகவே தேடி வந்துவிடும். பூர்வீக சொத்துக்களால் எதிர்பாராத லாபங்கள் உங்களுக்குள்ள கிடைக்கும். நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே நிறைவேறி நல்லதையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா தேடி கொடுக்கும். குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன மனக்கசப்புகளும் புரிதலான குறைவுகளும் இப்பொழுது குறைந்து அன்பும் பாசமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்கும். நீங்கள் யாரிடமெல்லாம் அன்பை காட்டுகிறீர்களோ அவர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அன்பை காட்டி உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு நேரம் என்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரப்போகிறது. அதனை மட்டும் நீங்கள் சரியாக புரிந்து வைத்துக் கொண்டீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா நல்ல ஒரு நிலைமைக்கு தள்ளப்படும். நீண்ட நாட்களாக பேசாமல் இருந்த குடும்ப உறுப்பினர்கள் கூட மீண்டும் நெருக்கமாக பழக தொடங்கவா ஆரம்பிப்பார்கள். அவர்களே உங்களை தேடி வந்தால் கூட அவர்கள் ஏதேனும் உங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தையோ அல்லது வேறு ஏதேனும் தேவைகளையோ பயன்படுத்துக்காக வருகிறார்களா அல்லது உண்மையான பாசத்தை உங்களிடம் பொழிவதற்காக வருகிறார்களா என்பதை நீங்கள் யோசித்து பழகுவது உங்களுக்குள்ள மிகவும் நன்மைகளை நிச்சயமா தேடி கொடுக்கும். வீட்டில் மகிழ்ச்சி தரக்கூடிய உரையாடல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்கும். சந்திரனின் அருளால் குடும்ப பிணைப்புகள் இப்பொழுது வலுப்பெற்று வீட்டில் அமைதியான மற்றும் அன்பான சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகும். அதுவும் போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை இனிமே வரக்கூடிய நாட்களில் நிச்சயமா தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீடான குடும்பஸ்தானமும் 7ஆம் வீடான கலஸ்திரஸ்தானமும் குரு பகவானின் சுப பார்வை பெறுவதால் குடும்ப உறுப்பினர்களிடையே இத்தனை காலமாக இருந்து வந்த மௌன யுத்தங்கள் மற்றும் ஈகோ சண்டைகள் முடிவுக்கு வரப்போகிறது. அதனால குடும்பத்துக்குள்ள ஒரு தெளிவானது கிடைக்கும். நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதையே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க சாதித்துக் கொள்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். கணவன் மனைவி இடையே பரஸ்பர ஈர்ப்பும் அன்பும் பல மடங்கு அதிகரிக்கவும் ஆரம்பிக்கும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து செல்லக்கூடிய பக்குவம் வீட்டில் உள்ள அனைவருக்கும் இப்பொழுது உண்டாகி போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளையும் நிச்சயமா உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். சந்திரன் சுபத்துவம் அடைவதால் உங்களுடைய இல்லத்தில் இப்போதும் ஒரு விதமான அமைதியும் மகிழ்ச்சியும் சிரிப்பொலியும் இப்பொழுது குடிக்கொண்டு கொண்டேதான் இருக்கும். குடும்பத்தினர் உங்களுடைய தியாகங்களை அங்கீகரித்து உங்களுக்கு தகுந்த அன்பையும் மரியாதையும் வாரி வழங்கக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. எனவே இதனை நீங்க சரியா பயன்படுத்தும் பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே சரியாகவே நடக்க ஆரம்பிக்கும். கடகம் ராசியில் பிறந்த புனர்பூசம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். அதனை நீங்கள் கவனமாக அதனை அனுசரித்து கொண்டு செல்ல வேண்டும். பூசம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு ஆசைகள் நிறைவேறும். அதனால உங்களுடைய ஆசைகள் எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு கைகூடிதான் வரும். அதை நீங்கள் தான் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு நேரமும் நாளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி.